Hello friends, welcome to Beginner's Kitchen with Koki. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பொடி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நம்ம நார்மலா இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். அவங்களுக்காக இது டிஃபரெண்டா நம்ம செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். நான் வந்து இட்லி வந்து மினி இட்லி ஊற்றி வச்சிருக்கேன். நீங்கள் மினி இட்லி தான் இருக்கணும்னு இல்லை, நார்மல் இட்லி இருந்தாலும் ஓகே, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், பொடி இட்லி பொடி வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து இந்த இட்லியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இட்லி பொடி நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து மிச்சம் பொடி வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக கலக்கி விட்டுக்கலாம், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுமே லைட்டாக காய வச்சுக்கோங்க, ரொம்ப காயக்கூடாது. ரொம்ப காஞ்சிருச்சுன்னா நம்ம பொடி போட்டதுமே நம்மளுக்கு தீஞ்சிடும். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை இது லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி எல்லாம் போட்டாச்சு. உங்களுக்கு இட்லி பொடியிலேயே காரம் இருக்கும், உப்பு எல்லாமே இருக்கும். இது மசாலா இப்போ எல்லா இட்லிலையுமே படுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் அந்த இட்லியில் அந்த மசாலாலாம் ஃபுல்லாக அப்படியே ஒட்டி வரும். அப்போ தான் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக. ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க இந்த ரெசிபி. தினமும் குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, செலவே இல்லாமல் வீட்டிலையே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு. இதுக்கு மேலே இதை வைக்க வேண்டாம். நான் கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஆஃப் பண்ண போகிறேன். நெய் வந்து நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியாக விட்டு ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ரொம்பவே ஈஸிங்க இந்த ரெசிபி. நீங்கள் இட்லி மினி இட்லி இல்லைனா கூட வீட்டில் நீங்கள் மீதமான இட்லி இருந்தால் கூட நீங்கள் அதில் வச்சு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கும். இது காஃபி டீயோட கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போது பாருங்கள், சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு நம்ம பொடி இட்லி. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.